Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டில் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கியது அதிமுக ஆட்சியில்தான் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் EPS பெருமிதம் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொண்ட அவர், இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்கியது அதிமுக ஆட்சி காலங்களில்தான் என கூறினார். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்ததாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவமனை கொண்டுவரப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்பினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இதை புரட்சி தலைவி அம்மார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மலை கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர் மக்கள், ஆக இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி உயர்கல்வி படிக்க என்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல நீண்ட நாள் கோரிக்கை நீலகிரி மாவட்ட மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனையோ அரசாங்கம் வந்தது, ஆனால் எந்த அரசாங்கமும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய நீலகிரி மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய உதகையிலே பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தோம். பல்வேறு பிரச்சனைகள், நிலம் எடுப்பதிலே பிரச்சனை, அந்த நிலத்தில் இருக்கிற மரத்தை வெட்டுதல் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நிலத்தை எடுத்து நானே நேரடியாக இந்த உதகைக்கு வந்து அடிக்கல் நாட்டு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி 50% பணிகள் நிறைவேற்றது.